அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நமக்கு வந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஃபோர் தட் நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்கை முடிவை கோர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கொள்கை முடிவு என்ன கொள்கை முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு தொடர்பானது தான். ஸோ இதில் நிச்சயமாக வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், நாங்கள் கொள்கை முடிவு எடுத்துட்டோம், குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் 90 மதிப்பெண் அப்படிங்கிறத எத்தனை மதிப்பெண்ணை குறைக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இது வரைக்கும் தகவல் இல்லைங்க. ஸோ வந்து அதுக்காக ஒரு நம்பகமான செய்தியை கொடுக்கணுன்றதுனால எதுவே கொடுக்கக்கூடாது, எதுவே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அது சம்மந்தமாக செய்தி இது வரைக்கும் கொடுக்காம இருக்கேன். நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். டிஆர்பி சைடில் இருந்தும் சென்னை சைட்லேருந்தும் சோர்ஸ் வழியாக கேட்குறோம். ஸோ நமக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இம்மிடியாக அதை நான் கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் வந்து இந்த அனுபவ மதிப்பெண்கள் கிடைக்குமா, அனுபவ மதிப்பெண்கள் பற்றி சில சில செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அனுபவ மதிப்பெண்கள் கிடைக்க வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்தாலும் அதை வந்து டெட் மார்க் கூட சேர்க்க முடியுமா? ஏன்னா டெட் மார்க் கூட வந்து அனுபவ மதிப்பெண்களை சேர்த்து தரதை பற்றிலாம் எந்த மாதிரி நாம்ஸும் என்சிடி வந்து ஒதுக்கலைங்க. என்சிடி நேஷனல் டீச்சர் எஜுகேஷன் கவுன்சில் இருக்குல்ல, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண்ணை வந்து இது கூட சேர்க்குற மாதிரி எந்த கொள்கை முடிவோ எந்த கொள்கை வரையறையோ இது வரைக்கும் வெளியிட்டது கிடையாது. ஸோ அதனால அதை மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் நிச்சயமா இன்னும் ஒரு 5% எல்லாருக்குமே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பிஃபோர் தட் நான் வந்து இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்ல அந்த போஸ்ட் சம்மந்தமா ஒரு கால்ஃபேர் ஒன்று பார்த்தேங்க. சரி, அதை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன். நிரந்தர பட்டதாரி தமிழ் ஆசிரியர்கள் வேணும்னு சொல்லி தென்காசி மாவட்டம் சிவகிரி இந்த சேனை தலைவர் மேல்நிலைப்பள்ளியில வந்து 2 போஸ்ட் காலியா இருக்குதாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பட்டதாரி ஆசிரியர் தமிழ் நிரந்தரம், அது வந்து ஆயுதிராவிடர் பிரிவுக்காகவும், அது கல்வி தகுதி பாருங்க, பிஏ பிஎட் வேணும், டெட்டு முடிச்சிருக்கணும் தமிழில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தமிழ் நிரந்தரம் இன்னொன்று எம்பிசி அண்ட் டிஎன்சி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிஏ பிஎட் கேட்டிருக்காங்க வித் டிஇடி எக்ஸாம் பாஸு, அரசு விதிமுறைகளின்படி ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 25/7 இன்னைக்கு தேதி 23 நாளன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து அடையிறதுக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆடை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்படும் நான் நம்புகிறேன். அதுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுன்றதுக்கான நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களில் யாராவது ஒரு சிலருக்கு இதை யூஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான் நமக்கு. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் பயனடைங்க. ஸோ ரெண்டுமே தமிழ் தான் கேட்டிருக்கிறாங்க. பிஏ பிஎட் ரெண்டுமே பிஏ பிஎட் தான் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனு டெட்டு கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ சிவகிரியில் உள்ள சிவகிரி சேனை தலைவர் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 days தான் இருக்காங்க. 25